வணக்கம். ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பகுதியினுடைய தான் இன்றைய தினமும் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பகுதியிலே பலதரப்பட்ட எழுத்தாளர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதே மாதிரி இன்றைய நாளும் ஒரு எழுத்தாளரை தான் சந்திக்கவிருக்கின்றோம். பெண் எழுத்தாளரை சந்திக்கவிருக்கின்றோம். அந்த வகையில் கலைத்துறையில் மிக நீண்ட காலமாக பயணம் செய்கின்ற ஒருவராகவும், பல தடைகளை தாண்டி பயணம் செய்கின்ற ஒருவராகவும், அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒரு எழுத்தாளராக, கவிதாயினியாக, ஒரு நடன ஆசிரியராக இருக்கின்ற திருமதி பொற்செல்வி சுஜிதலா பீரிஸ் பொற்செல்வி அவர்களோடு தான் இன்றைய தினம் இணைந்திருக்க போகின்றோம். வணக்கம். வணக்கங்க. இன்றைய தினம் இந்த கலையகத்துல உங்களோட இணைந்திருப்பதை இட்டு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய முதலாவது கேள்வியாக பாத்தீங்கன்னு சொன்னா, எழுத்து கற்பித்தல் அப்படி என்று சொல்லுகின்ற 2 துறைகள்ல நீங்க இருந்தாலுமே, முதல்ல இந்த கற்பித்தல் துறையில தான் நீங்கள் பரிச்சயமானவர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு நடன ஆசிரியர். கற்பித்தல் மூலமாகத்தான் நீங்க இந்த துறைக்குள்ள வந்தீங்க. இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு நடன ஆசிரியர், நடனம் அப்படின்றது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கலை அப்படி என்று சொல்லுவாங்க. அந்த நடனத்துள் இருப்பவர்களையும் இறைவன் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுவாங்க. இந்த நடனத்துல எப்படி ஆர்வம் முதலாக எங்கிருந்து இந்த நடனத்தில் ஆர்வம் வந்தது? நிச்சயமாக நன்ற ஒரு கேள்வி. நடனம் துறை என்கின்ற போது எனது தாயாருக்கு நடனத்துறை என்றால் ஒரு அலாதி பிரியம். அதையிட்டு நான் சிறு வயதில் இருக்க போதே அவர் நான் பிறந்தது கொம்மாதுறையில். ஏனென்னா அப்பாட ஊர் கொம்மாதுரை, அம்மா வாழைச்சின்னு. அதால நாங்கள் அப்பா பிரிவுக்கு பிறகு அம்மம்மா அம்மாவை இங்கே கூட்டிட்டு வந்துட்டா வாழைச்சென்னைக்கு. அந்த நேரம் எங்களோட வாழைச்சென்னை திரேசம்மாள் கோயிலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நடன கலைஞர் டீச்சரை கொண்டு டான்ஸ் பழக்கிறாங்க. நான் சின்ன பிள்ளை நேரம். அதில் எங்களோட ஏரியா பிள்ளைகள் எல்லாம் போனதுகள். அதை பார்த்துட்டு அம்மா ஆசையில் என்னையும் கொண்டு விட்டா எனக்கு ஒரு பண்பு இருக்கு, நான் அவங்க சொல்லித்தாரத்தை டக்குன்னு பிடிச்சிடுவேன். அப்ப அதுல ஊர்னதுதான் அந்த நடனம். அதாவது சுமாராக 1982ஆம் ஆண்டு தொடக்கம் நடனம் ஆரம்பமானது. அது இன்று வரை தொடருது, இறுதி வரை தொடரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக இன்று வரை தொடருது, இறுதி வரை தொடரும் அப்படி என்றுதான் எங்களுடைய ஆசையும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல கலைஞனுக்கு அவனுடைய முதல் மேடை அனுபவம் உயிரோட்டமாக ஞாபகம் இருக்கு. முதல் மேடை அனுபவம் என்றது அது இன்னும் இன்னைக்குள்ள எங்களுக்கு உயிரோட்டமாக ஞாபகம் இருக்கிற ஒரு விடயமாக இருக்கு. அந்த வகையில உங்களது முதல் அரங்கேற்றம் அப்படி இல்லாட்டி உங்களது முதல் மேடை அனுபவம் பத்தி பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக பேத்தாளை விபுலானந்த வித்தியாலயம் தான். நாங்கள் கொம்மாதுரை இருந்து அந்த ஸ்கூலில் தான் நான் பள்ளிக்கு போனது, பயின்றது எல்லாம். பேத்தாளை விபுலானந்த வித்தியாலயம். அங்கே நானும் தம்பியும் ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக, மாணவர்களாக அங்கே இருக்கிற ஆசிரியர்களாலையும் சரி பெற்றார்களாலையும் சரி மதிக்கப்பட்டேன். ஒவ்வொரு பெற்றார் ஆசிரியர் சங்க கூட்டத்துல எங்களை பற்றி அந்த அதிபர் கதைக்காத நாளே இல்லை. அதற்கு அமைய அந்த தொடர் ஆசிரியர்களுக்கு எங்களை நல்லா பிடிக்கும். என்ன ஒரு மேடை நிகழ்ச்சியோ சரி, எந்த ஒரு ஆங்கில நாடகமோ சரி, நடனமோ சரி, நான் இல்லாம இருக்காது. அதையிட்டு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான, அதுவும் ஆங்கில நாடகத்துக்கு ஆண் வேடம் தான் கூடுதலாக போறது. அதுவும் சமன் என்ற ஒரு கதாபாத்திரத்துல தான் நான் நடித்து கொண்டு, அதுலதான் நான் கூடுதலா தாஸ் டீச்சர் அவ அத எனக்கு அந்த பாத்திரத்தை தான் தருவா, எனக்கு பொருத்தமானது. அதை தொட்டே இந்த மேடை அனுபவங்கள் கூடிக்கொண்டு வந்தது. பிறகு நம்மட வாழைச்சேனை இந்து கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டே ஒரு பல மேடைகள் பார்த்தது. பிள்ளைகளை அரங்கேற்றத்தை விட மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் ஒரு பழக்கி கொண்டே இருந்த பயிற்சி பெற்ற பிள்ளை அண்டைய தினம் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாத சூழ்நிலை.
அது ஒரு பின்தங்கின ஏரியா பிள்ளை, ஆனா நல்ல திறமையான பிள்ளை. அந்த பிள்ளைக்குரிய எல்லா நடன பொருட்களும் நான் தான் கொண்டு போனேன். பிள்ளை வர இல்லைன்னா அழகான ஒரு நடனம் அது, அதை தவிர்க்கையில அதை விடையும் இயலாது. நானே எல்லாத்தையும் மேக்கப் எல்லாம் போட்டு நானே ஏறி ஆடிட்டு ஆடும் வரைக்குமே தெரியாது நான் தான் என்ன. அதுதான் நல்ல ஒரு அனுபவம். அந்த அரங்கேற்றம்ன்றதை விட இந்த அனுபவம் தான் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத அனுபவமாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுடைய பயணம், உங்களுடைய தாயாரினுடைய கைப்பிடித்து ஆரம்பமான நடனம் வந்து இன்றைக்கு வந்து உங்களோட புத்தகங்கள் உலகளாவிய ரீதியில் வந்து வாசிக்கப்படுகிறது. அந்த வகையில வந்து நடனத்துறையில வந்து பிரணவாலயா கலாமித்ரா அப்படின்ற ஒரு நடன பள்ளியை வந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நடன பள்ளி ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்ன? என்ன சேவைகளை வந்து இந்த நடன பள்ளியினூடாக கொடுக்குறீங்க? நிச்சயமா நல்ல ஒரு கேள்வி. என்னென்றா, இந்த பள்ளி ஆரம்பித்ததை வந்து நடனம் ஆடுவதற்கு ஆசைப்பட்டு எங்களால் இது முடியாது என்று பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காகத்தான் இது வந்து ஒரு இலவச பாட கல்வியாகத்தான் நான் தொடங்கி இருக்கிறேன். அவங்களுக்குண்டு எந்தவித கொடுப்பனவளோ சரி, எந்தவித பண அறவீடுகளோ அவங்கள்ட்ட இருந்து அறவிடப்படுவதில்லை. அப்படி அறவிடப்படுவதென்றால் ஏழுமான பிள்ளைகள் மட்டும் அந்த உடைக்குரிய காசுகள் அப்படி தருவாங்க. அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்றேன். மற்ற வகுப்பு கண்டு பணம் இல்லை. அந்த இயலாமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நானே அவங்கள கொண்டு வழி நடத்துறது ஒன்றும் செய்ய இல்லாது. ஏனென்றா பிள்ளைகள் ஆசைப்படுறதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கணும்ன்றதுக்காக அதை இட்டுத்தான் அந்த பள்ளி 1998 தான் ஆரம்பிச்சது. இன்று வரை தொடருது. மகள் பிறந்ததுக்கு பிறகு 2005 அந்த பேரை வச்சேன், பிரணவாலியான்னு சொல்லி, கலாமித்ரான்னு சொல்லி. அது வந்து நானும் ஜெயமாலா டீச்சர், அவ தற்போது இல்லை, அவவும் சேர்ந்துதான் அந்த பேரை வச்சது. இந்த இடத்துல நினைவு கூற ஆசைப்படுறேன். ஏண்டா எனக்கு நடனத்துக்கு ஒரு மானசீகமாக உதவி செய்கிற ஒரு அம்மணி அவ. ஆங்கில ஆசிரியர், நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அவட ஆசீர்வாதத்தோட இன்றும் அந்த பள்ளி தொடர்ந்து கொண்டிருக்கு. ஒரு துறையில வந்து ஒரு பெண்மணி இருக்கும்போது வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு எங்களுக்கு வந்து உதவ வேண்டும். அப்படி இந்த துறையில இருக்கிற நேரத்துல வந்து உங்களுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருந்தவங்க, இந்த துறையில என்னைய வளர்த்து விட்டவங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? இந்த துறையில் வளர்த்து விட்டது வந்து எனது குருவை கட்டாய மானசீகமாக நான் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். குருவன்னு சொன்னா நமது இந்து கல்லூரியில ஆசிரியராக பயிற்றுவித்த அனுஷியா சிவனேசராஜா ஆசிரியரை தான் நான் சொல்கின்றேன். அவர் எனக்கு உறுதுணையாக இருந்தவர், நல்ல உறுதுணை. அவ வந்து இடமாற்றம் எடுத்து போகக்குள்ள அத்தனை பிள்ளைகளையும் என்ன கையில தந்துட்டு போனேன். அவ என்ன நம்பி தந்ததற்கு அத்தனை பிள்ளைகளையும் கரை சேர்த்தது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். ஆனா அந்த அவ்வாறு கரை சேர்த்ததின் நலன் வந்து அந்த பிள்ளைகள் வந்து ஒரு நம்பிக்கையோட என்னட்ட வகுப்புக்கு வருதுங்க. சரி, நீங்க ஒரு நடன பள்ளியை வச்சு நடத்துறீங்க என்ற வகையில வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கலாம் அப்படின்றது. பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தொழில்நுட்ப உலகத்துல வந்து எங்களுடைய கலைகளை பாதுகாப்பது என்பது ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது. எங்களுடைய இயல் இசை நாடகத்தினை வந்து பாதுகாக்க வேண்டிய பெரிய ஒரு கடமை எங்களை மாதிரியான ஆக்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில வந்து மாணவர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், இப்போ அதிகம்னு சொன்னா இந்த தொலைபேசியில மூழ்கி போன ஒரு நிலைதான் வந்து இருக்கிறது. இப்படியான பாடசாலைகளை நீங்க வந்து நடாத்துற நேரம் வந்து இதற்கான ஒத்துழைப்பு, அதாவது பெற்றோர்களினுடைய ஒத்துழைப்பு, பிள்ளைகள் இதை விரும்புகிறார்களா, வருகிறார்களா, என்ன மாதிரி நீங்க இதை உணர்றீங்க? நிச்சயமாக இதில் ஒரு சவாலை தானே எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. நிச்சயமாக சவால், நிறைய சவால்கள். இப்போ நடனமோ சரி, இயலோ சரி, இசையோ சரி, நாடகமோ சரி, எந்த ஒரு கலைத்துறை எடுத்துக்கொண்டாலும் பிள்ளைகளை பிடிக்கிறது மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கு. ஏனென்றால் நவீனத்துவங்கள் புகுத்தப்பட்ட காலங்களாக மாறி போனதால. ஆனா அதுல விருப்பமுள்ள பிள்ளைகள் முழு மூச்சியாக இறங்குங்கள். அந்த கொஞ்சம்
பிள்ளைகளை பிடிச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும், பெற்றாருக்கு விருப்பம் இருந்தாலும் பிள்ளைகள் அந்த பிரத்யேக வகுப்புகள் என்று போடுறதால எங்களுக்கு அந்த பயிற்சிக்கு டைம் ஒதுக்கி ஒரு அவசரமாக பயிற்றுவித்து நடனங்களை அரங்கேற்று ஒரு சற்று சரியான சிரமமான ஒரு சூழ்நிலை தான், சவால் தான் அது. ஆனா அந்த நிலை மாறணும்னு நானும் அந்த நம்மட பிரதேச சபா பெரியாக்கள்கிட்ட எல்லாம் கதைச்சிருக்கிறேன். இந்த கலைத்துறை கண்ட ஒரு நாளை ஒதுக்கி தாங்க, ஏனென்றா எங்கட கலாச்சார பண்பு எல்லாம் மறைவி போகுது. பரதத்துக்குள்ள பரதம் என்ற ஒரு போர்வையை வச்சு வேற சீரழிவான ஒரு விடயங்கள் எல்லாம் நடக்குது. அந்த பரதம் என்ற ஒரு புனிதத்தை கெடுக்கிற தன்மை நிச்சயமா காணப்படுது. நம்ம கண்ணாலே பாக்குறோம். பரதம் என்ற ஒரு பொக்கிஷத்தை நாங்க பாதுகாக்கிற ஒரு மகத்தான கடமையில இருக்கிறோம். நிச்சயமாக இது சம்பந்தமாகவே அடுத்த கேள்வியை கேட்கலாம் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னு சொன்னா பரதநாட்டியத்தில் பல நவீனத்துவங்கள் புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். பாத்தீங்கன்னு சொன்னா இசையாக இருக்கலாம், ஒளியாக இருக்கலாம், உடைகளாக இருக்கலாம், லைட் அண்டு பல நவீனத்துவங்கள் புகுத்தப்பட்டிருக்கு. மற்ற ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா புராண கதைகள் அதனுடைய கருப்பொருளாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சமகால கதைகள் அதனுடைய கருப்பொருளாக இருக்கு. இப்படி பரதநாட்டியம் ஒரு நவீனத்துவத்திற்கு மாறுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இது பரதநாட்டியத்தை ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக ஆரோக்கியமானதாக இருக்குமா இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக ஆரோக்கியம் இல்லை. என்னன்னு சொன்னா இப்போ ஒரு நவீனத்துவம் வரக்குள்ள அந்த தொடர்ச்சியாக இருந்து வந்த அந்த பண்பாடு மாறாம கலாச்சாரம் மாறாம கொண்டு போகணும். அந்த நெளிவுகள் சுழிவுகளோ சரி, அபிநயமோ சரி, நவரசங்களோ சரி, அதற்குரிய பாணிகள் மாறக்கூடாது. அதற்குரிய இயல்புகள் சீரழிக்கப்படாம அதை கொண்டு போறது மிகவும் கடினம். நவீனமாக இருந்தாலும் அந்த பரதத்தின் அந்த புனிதத்தன்மை குறையாம கொண்டு போக வேண்டும். ஏனென்னா நாங்க மானசீகமாக நம்புறோம், இயல் இசை நாடகம் என்றது இறைவனால் நமக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக அருளப்பட்ட ஒரு புனிதமான ஒரு கலை என்றது. அதை சீரழிக்கிற மாதிரி நவீனத்துகளை புகுத்தி இயலிசை ஒளி அது இதெல்லாம் வரலாம். ஒளியோ சரி உடைகளில் மாற்றங்கள் வரலாம். ஆனா அந்த பண்பு மாறக்கூடாது. பண்பு கலாச்சாரம் புனிதம் மாறாம இருந்தால் தான் அது நமக்குரிய வெற்றியா இருக்கு. நவீனத்துவங்கள் புகுத்தப்படும் போது அது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போற ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த புனிதம் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆதங்கம். எல்லாருடைய ஆசையும் அடுத்ததாக ஒரு மேடை அதாவது ஒரு மாணவர்களை மேடை பழக்கி மேடை ஏற்றுவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வீர்கள்? அநேகமாக இப்ப நான் சொன்ன விடயம் பிரத்யேக வகுப்புகளால பிள்ளைகள் பயிற்சிக்கு வர்றது குறைவு. எனது வீட்டில் தான் பயிற்சி அனைத்து நடக்கும். அவங்களோட அந்த இரவு வேளைகளில் தான் ஒரு 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் பயிற்சி எடுப்பார்கள். அதன்படி பயிற்சி எடுத்து அவர்களை பெற்றோர்களிடம் ஒப்படைக்கிறது பெரிய பாரிய ஒரு சிரமம். மாலை நேரங்கள் என்னில நம்பிக்கை என்றதால பெற்றோர்கள் இப்ப நம்மட பிள்ளை மாதிரியே பாக்குறதால இந்த கரைச்சல் இல்லை. இருந்தாலும் போக்குவரத்துல சில பிரச்சனைகள் எனக்குள்ள இப்ப நாம அதை பார்த்து கொண்டிருக்கல. அதுதான் எதிர்நோக்குற பிரச்சனை. ஆனா இப்ப இந்த பிள்ளைகளை பயிற்சி எடுக்கிறது, நீ 1 மாசம் கட்டாயம் பயிற்சி, ஒரு நல்ல அடவுகளோ சரி, அந்த பரதத்தை பற்றின முழு ஆளுமை உள்ள பிள்ளைக்கு ஒரு கிழமை போதும் பயிற்சி எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறார்களுக்கு 1 மாதம் கட்டாயம் தரமா ஒரு நிகழ்வுக்குள்ள கொண்டு போறேன்னு சொன்னா, அவங்க ஒரு ஒத்திசைவோட குரூப் டான்ஸர்கள் அப்படி ஒத்திசைவோட ஆடுறேன்னு சொன்னா கண்டிப்பா 1 மாதம் 1.5 மாசம் பயிற்சி எடுத்தே ஆக வேண்டும். எடுத்தா நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பை பார்க்கலாம். நேர்த்தியான கலைப்படைப்பை பார்க்கலாம். அடுத்ததாக நாங்க இன்னும் ஒரு பிரிவுக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளராகவும் இருக்கிறீங்க. எழுத்தாளராக இருக்கிற பட்சத்துல உங்களுடைய எழுத்து பயணம் எப்போது ஆரம்பமாகியது? ஏன் ஒரு நடன கலைஞரா இருந்துட்டு ஏன் நான் எழுதணும் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள ஏற்பட்டது? நடனத்துக்கு
நான் ஆசிரியராக பணிபுரிந்த 98 2000 அந்த டைம்கள்ல எல்லாம் நேரங்கள்ல வந்து நாங்களே ஒரு நட்டுவாங்கத்தோட தான் அந்த நடன பயிற்சிகளை நாங்களே பாடி நாங்களே தான் மெட்டெல்லாம் போட்டு நாங்களே மிருதங்கம் பக்கவாத்திய கருவிகளோட தான் அந்த நடனத்தை அரங்கேற்றி கொண்டிருந்தோம். இப்ப அப்படி இல்லை. இப்பதான் நவீன துறைகள்ல பாடல்களை போட்டாலே ஒலிக்கிற அளவுல இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் நேரடியாகவே நாங்க பாட அந்த நேரம் நான் நினைப்பதெல்லாம் செய்ய வேண்டும். அதாவது நான் நினைத்தவுடன் இந்த நடனம் தேவை என்று சொன்னா அதுக்குரிய பாடலை நான் எழுதுறேன். அதுல வந்து முதலாவது எழுதின பாடல் ஆதி திராவிடர் வேடுவர் நாம் என்ற ஒரு பாடல். நீங்க அறிந்திருப்பீர்கள். பிரபல்யமாக பேசப்பட்ட பாடலாகவும் இருக்கு. ஆதி திராவிட வேடுவர் நாம் அனைத்துலகும் வெங்களினம் அப்படின்னு. அதுல உங்களோட அக்காவை மாடி இருக்கிறான்னு நினைக்கிறேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு நடனம், எல்லாராலையும் புகழப்பட்ட நடனம். பல காலம் அனைவரும் கேட்டு கேட்டு அதை நாங்க எல்லா இடங்களுக்கும் அம்பாறை வரைக்கும் அந்த நடனத்தை கொண்டு ஆடி வந்திருக்கிறோம். அதன் பிறகு வண்ண வண்ண பொம்மைகள் என்ன கேட்கும் என்று ஒரு பொம்மை நடனம். அவ்வாறுதான் தொடங்கினது இந்த எழுத்து பயணம். அவ்வாறுதான் தொடங்குறது. அது மட்டும் இல்லாம வந்து உங்களுடைய புத்தகங்கள் வந்து மொத்தமாக 7 புத்தகங்கள் வந்து அதுல ஒரு புத்தகம் வந்து வெளியாக இருக்குது. அட்டை புத்தகம் மட்டும்தான் இப்ப வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய புத்தகங்கள் பார்க்கும்போது இந்த எழுத்தாளர்கள் வந்து பல்வேறுபட்டவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று தன்னுடைய ஒரு சுய திருப்திக்காக எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள், சமூகத்திற்காக எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள், பெண்களுக்காக எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய எழுத்து சமூகத்திற்கு பிரதானமாக என்ன சொல்லுகிறது? நான் ஒரு கதம்பவாதி. சரி, கதம்பவாதி என்ன உங்களுக்கு தெரியும். எல்லா விடயங்களும் எழுதுறதான். இப்போ கேட்கிற விடயம் எல்லாம் அனைத்தும் எழுதுறதான். இப்போது மரபும் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். மரபு கற்றுக்கொண்டிருக்கும் போது நான் மரபுல கை வைக்க கூடாது. அதை முழுமையா கற்றுத்தான் அதுல கை வைக்க வேணும். மற்றபடி எனது எழுத்துக்கள் எல்லாம் அனைவரும் எழுதுவதாக இருக்காது. ஒன்றொண்ட யோசிச்சு ஒரு தனித்துவமாகத்தான் நான் எல்லாரும் எழுதுறதில்ல, வித்தியாசமாத்தான் எழுதுறது. எழுத்தாளர் அப்படி என்று சொல்லுகின்ற போது அதுலயும் பார்த்தன் வந்து உங்களுடைய புத்தகங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான தலைப்பை தான் வந்து இட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புல தான் வந்து உங்களுடைய புத்தகங்கள் அமைந்திருக்கிறது. அதுலயும் வந்து அடுத்ததாக கனல்வழி அப்படி என்ற ஒரு புத்தகத்தை வந்து நீங்க வெளியிட எதிர்பார்த்திருக்கிறீங்க. இந்த கனவழி புத்தகத்துல வந்து என்ன விடயத்தை வந்து சொல்ல வாரீங்க? இப்ப நாங்க எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய போறோம். நல்லது செய்தா நல்லது நடக்கும், கெட்டது செய்தா கெட்டது நடக்கும். ஏனென்றா கர்மா எப்படிப்பட்டது திரும்பி நமக்கே வந்து சேரும் என்று அந்த தன்மையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டான். கனல் வெளி என்று சொன்னா மாயைகளின் ஒளி. மாயை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து எந்த ஒரு விடயமும் ஒழிக்க முடியாது. பிரபஞ்சம் நம்மளை கண்காணிச்சு கொண்டே இருக்கு. அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒளி. சரி, அந்த ஒளி எவ்வாறு நாம நடக்க வேணும், எவ்வாறு பின்பற்ற வேணும் என்று 61 கவிதைகளை கொண்டு ஒவ்வொன்றும் தனித்தனி தலைப்புல தான் எழுதியிருக்கு. ஆனா விதைத்ததை அறுப்பவர் என்ற ஒரு தலைப்பின் ஊடாகத்தான் அத்தனை கவிதைகளும் எழுதப்பட்டது. நிச்சயமாக. அடுத்ததாக வந்து கவிதாயினி, ஒரு சிறந்த கவிதாயினியாகவும் இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய உணர்வுகளையும் மற்றவங்களுடைய உணர்வுகளையும் சேர்த்து கொடுக்கின்றவள் தான் வந்து ஒரு உண்மையான ஒரு கவிதாயினி அப்படி என்று சொல்லுவாங்க. உங்களுடைய கவிதைகளை சின்ன சின்ன கவிதைகளை நான் வாசிப்பது உண்டு. அதில் வந்து மிகவும் உணர்வு பூர்வமான கவிதைகளாக இருக்கும். சில நேரம் வந்து நாங்கள் வாசிக்கும் போதே கண்களில் இருந்து நீர்த்துளி வார மாதிரியான கவிதைகள் வந்து உங்களுடைய கவிதைகளாக இருக்கும். உங்களுடைய கவிதைகளில் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் பிரதிபலிக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை அனுபவம் என்றதை விட அந்த தனிமையில் இருக்கும் பெண்களின் அனுபவங்களே கூடுதலாக எழுதப்படுகின்றது அதுல. அதாவது இப்போ ஒரு பெண் வந்து ஆழமாக எதையும் யோசிச்சு போனா அவட மனநிலை மாறுபடும் தானே. நிச்சயமா மனநிலை எதையாவது அடையணும் அப்படி என்ற ஒரு இதுக்கு ஒரு
ஒரு எல்லைக்குள்ள உட்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்றையும் ஏற்படுத்தி கொள்வேன். அப்ப எதையும் ஆழமாக யோசிக்காம நாம இப்படித்தான் நடக்க வேண்டும், இந்த வழியில சென்றால் இப்படி நாங்க ஒரு நல்ல நிலையை அடையலாம் என்ற ஒரு உண்மை கருத்தினூடாகத்தான் நான் எழுதுறேன். அதாவது எனது தந்தையார்ட ஆசை நான் எழுத்தாளராக வர வேண்டும் என்று. அந்த கனவை நான் எவ்வாறு நிறைவேற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டும் நினைத்து கொண்டும் ஏங்கி கொண்டும் இருக்கும் போதுதான் எனக்கு நான் இப்போ ஒரு அளவா எழுதி கொண்டிருக்கும் போது நம்ம கொரோனா காலகட்டத்துல தொடங்கப்பட்ட முகநூல் கவிதை குழுமங்கள் குழுமங்கள் ஊடாக பகிரப்பட்டதும் எழுதப்பட்டதும். ஆனா அந்த முகநூல் குழுமங்களூடாக நாங்க இந்தியா குழுமங்கள் தான் கூடுதலாக அது எழுதப்படும் போது நாங்க தேர்வாக மாட்டோம். அதுல அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள என்கரேஜ் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அதை என்னென்று நாங்க திருத்தி எழுதுனா சரியான ஒரு வடிவம் கிடைக்கும்ன்றதுக்காக சீர்கள் அடிகள் அதுகளெல்லாம் ஒரு பக்குவமான ஒரு எழுத்தாளரா வரணும்ன்றதுக்காக. அதாவது உங்களுக்கு கவிதைகளை விமர்சனம் பண்ணுவாங்க, பின்னூட்டம் கொடுத்து விமர்சனம் பண்ணுவாங்க, பிழையாக இருந்தா திருத்தி எழுத வழிப்படுத்துவாங்க. அவ்வாறுதான் உடுவிலூர் கலா அம்மாட யாழிசை கவி தடாகத்துல நெறியாளரா இருக்கிறேன். அம்மா ஒரு நல்ல வழிகாட்டி, அம்மாவோட பாணியிலேயே நானும் பயணித்து கொண்டிருக்கிறேன். அதை தவிர இமைக்காவளி இந்தியா குழுமம் ஒன்று, இமைக்காவளிகள் கவி குழுமத்துல தலைவரா இருக்கிறேன். அகில உலக அறக்கட்டளை அதுவும் இந்தியா குழுமம், அதுலேயும் இலங்கைக்குரிய தலைவராக இருக்கிறேன். இவ்வாறுதான் இந்த கவிதை பயணம் நேர்த்தியாக வாரத்துக்குரிய ஒரு அடிப்படை காரணம். உடுவிலூர் கலாமா இந்தியாவில் இருக்கிற எங்களோட அகில உலக அறக்கட்டளை நாகநாதன், மீராமா, இப்படி பல அம்மாக்களையும் சொல்லலாம், பல நண்பர்களையும் சொல்லலாம். அடுத்ததாக உங்களுடைய கவிதைக்கு ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைத்துள்ள இடம் அப்படி என்று சொல்லி இந்த பேத்தாலை பொது நூலகத்தை சொல்லலாம். பேத்தாலை பொது நூலகத்துல நிறைய கவிதையாளர்கள் சங்கமிக்கின்ற ஒரு இடமாக இருக்கு. நிறைய கவிதை சார்ந்த விடயங்கள் நிறைய நடைபெறுகிறது. உண்மையாகவே அதனுடைய தலைப்பு கூட நிலாமுற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிலாமுற்றத்தை அவர்கள் ஆரம்பித்ததற்கான நோக்கம் என்ன, அந்த நிலாமுற்றத்தில் என்னென்ன நடக்கிறது என்பது சம்பந்தமாக சொல்லும். நிலாமுற்றம் ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் நூலக முற்றத்தில் கூடி இலங்கையில் உள்ள எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு குழுமம் தான். இலங்கையில் உள்ள எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டதுதான் நிலாமுற்றம். பேத்தலை விபுலானந்தா கவி குழுமம் ஒன்று இருக்கு, அதனூடாகத்தான் இந்த நிலாமுற்றம் தொடங்கப்பட்டது. அது நூலக முற்றத்தில் தான் நடக்கிறது. இதில் ஒரு வரப்பிரசாதம் எனக்கு என்னன்னு சொன்னா, 2023 ஆண்டு 4 மாதம் 23 புத்தக தினத்திலேயே எனது முதலாவது பனிவிழும் பொழுதுகள் புத்தகம் வெளியிடப்பட்டது. அன்று எனது பிறந்த நாளும் என்றதால, புத்தக தினமும் என்றதால அந்த புத்தகம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்று வெளியிடப்பட்டது. அதற்கு எல்லா கவிதைகளுமே எழுதப்பட்டது. எனக்கு இதற்கு நயவுரை தர வந்தது பேராசிரியர் யோகராச ஐயா. அவர் மறைந்து விட்டார். அவர் அன்று எனக்கு வாக்கு ஒரு சத்தியம் மாதிரி வாங்கி கொண்டார். ஒவ்வொரு 4 மாதம் 23 புத்தக தினத்தில எனது புத்தகங்கள் வெளிவர வேண்டும் என்று அந்த வாக்கை நான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் காப்பாற்றி கொண்டு இருப்பேன் என்றதை உறுதி செய்கின்றேன். அடுத்ததாக இந்த புத்தகங்களை வெளியிடுவது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அந்த புத்தகங்களை வெளியிடுவது என்பது ஒரு சவாலான விடயம். ஏனென்று சொன்னா அதனுடைய பக்கங்கள், அதனுடைய தலைப்புகள், பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதுல இந்த புத்தகங்கள் வெளியிடுவதில் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறவங்க யாரா இருக்காங்க? எனது சகோதரர்கள் தான். அவ்வாறு நிச்சயமாக அவர்களை மறக்கவே கூடாது. இத்தனை புத்தகங்களும் வெளியிடுவதுன்னு சொன்னால் சும்மா வேலை இல்லை. ஒரு நிதி உதவி என்பது பெரிய ஒரு
இந்த காலகட்டத்துல இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதுவும் நான் இந்த புத்தகங்களை அச்சிட பதிப்பகத்துக்கு கொடுப்பது தமிழ்நாட்டுல. அதனால் கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அங்க உள்ளவர்களும் எனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கிறார். இங்க பெரிதாக இப்ப எனது குடும்பம் தான் கூடுதலாக இதற்கு உறுதுணையாக இருக்குது. மற்றது இந்த புத்தகங்களை அட்டைப்பட வடிவம் அனைத்து செயல்களிலும் மகள் கூடுதலான உதவியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காகவும் உங்களோட கவிதைகள்ல நீங்க எழுதியிருப்பீங்க. நிறைய பெண்களுக்கு தான் ஒரு எழுத்தாளராக, தான் ஒரு கவிதாயினியாக தன்னுடைய எழுத்துக்களை வெளியில கொண்டு வரணும் என்று சொல்லி நிறைய விருப்பம் இருக்கும். ஆனால் அதை எங்க போய் செய்வது, யாரிடம் கேட்பது என்பது தெரியாத அந்த முறைகள் எதுக்கு பிறகு இது செய்யணும், எதுக்கு பிறகு இது செஞ்சு போகணும் அப்படின்ற முறைகள் தெரியாம இருக்கும். உண்மையாகவே இலங்கையை பொறுத்தவரையில இலைமறை காயாக எவ்வளவோ எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க இன்னுமே இந்த திரைக்கு முன்னுக்கோ வராம இருக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட அனுபவத்தினூடாக என்ன சொல்ல விரும்புறீங்க? எனது அனுபவம் என்பது, நான் தனிமையை விரும்பாத ஒரு ஆள். எனக்கு அனைவரும் இருக்கணும். ஆனா நான் அனைவரும் இருக்கும் போதே எதை தந்தாலும் எழுதுற சில எழுத்தாளர்கள் பாத்தீங்கன்னா சொன்னா எழுதுவதற்கே தனிமையான ஒரு இடத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள். சொன்னா மற்றவர்கள் இருக்கின்ற நேரத்துல அவங்களுக்கு எழுத முடியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்களாக தான் நீங்கள். உங்களுக்கு மற்றவர்கள் இருந்தால் தான் எழுத முடியும். இது அவர்கள் இருந்தால் தான் எனக்கு எழுத முடியும். ஆனா அவர்கள் நினைப்பார்கள் என்ன இந்த எப்போதும் போன்ல டைப் பண்ணி கொண்டிருக்கிறது, அச்சடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைப்பார்கள். ஆனா நான் காரணத்தோட தான் அந்த போனை பாவனையில் எடுத்துக்கொள்வது காரணத்தோட தான். தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருப்பேன். சில கவலைகள் வந்தால்தான் என்னால் எழுத முடியவில்லை. இலைமறைகாயாக இருக்கின்ற அத்தனை பெண்களோ சரி ஆண்களோ சரி எழுதணும் என்று இருந்த ஒரு ஆசை இருந்தா அவர்கள் ஒரு எழுத்தையோ 2 எழுத்தையோ எழுதினாலே அடுத்த கட்டம் திரும்ப திரும்ப எழுத நாங்க எழுதி கொண்டே இருக்கணும் என்ற ஒரு ஆர்வம் ஒன்று வரும். எழுதத்தானே பட்டை திட்டத்தானே வைரம் மின்னும் என்ற மாதிரி எழுதத்தான் எங்களோட கற்பனை திறன் வளர்ச்சி அடையும், ஊற்றெடுக்கும். அதாவது எழுதி கொண்டு இருப்பவர்கள் எழுதாம இருக்க மாட்டார்கள், எழுதி கொண்டே இருப்பார்கள். அதற்கமைய அனைவரும் கவிஞர்களாகணும், அனைவரும் எழுத்தாளர்களாகணும். அனைவரும் கவிஞர்களாகணும், அனைவரும் எழுத்தாளராகணும். மிக முக்கியமானது ஒரு விடயம் உங்களுடைய விருதுகள். உங்களுக்கு பல்வேறுபட்ட விருதுகள் கிடைச்சிருக்கு இல்லையா? என்ன மாதிரியான விருதுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? எந்த புத்தகத்தை கிடைச்சிருக்கு? பனிவிழும் பொழுதுகளுக்கு கவிக்கோ விருது கிடைச்சிருக்கு. கவிக்கோ விருது. கவித்தென்றல் விருது குழலின் மையல் புத்தகத்துக்கு. கவிச்சுடர்மணி விருது யாழிசை கவித்தடாகம் உடுவிலூர் கலாமாவா கவிச்சுடர்மணி அளிக்கப்பட்டது. அவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய விருதுகள் கிடைத்திருக்கின்றது. நிறைய விருதுகள் என்பதால் விருதுகளின் தலைப்பே எதை சொல்றேன்ற ஒரு திண்டாட்டமாக கிடக்கு. நிச்சயமாக கலைத்துறையில உங்களுடைய அர்ப்பணிப்புக்கும் உங்களுடைய அந்த ஆசைக்கும் உங்களுடைய ஆர்வத்திற்கும் கிடைத்த விருதுகளாகத்தான் இந்த விருதுகளை நாங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். இன்னும் பல விருதுகள் இதோட நின்று விட கூடாது. இன்னும் பல விருதுகளை நீங்க வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுடைய ஆதவன் குழுவினர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழித்து எழுத்துக்கள் சம்பந்தமாகவும் எழுத்தாளர்கள் சம்பந்தமாகவும் பல விடயங்களை உங்களது அனுபவ ரீதியாக எங்களுக்கு சொல்லியிருந்தீர்கள். அந்த வகையில உங்களுக்கு இந்த இடத்துல நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் கலைத்துறையில் பல வெற்றிகளை நீங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆதவன் குழுவினர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எழுத்துக்கள் இன்னும் பல இதயங்களை தொட வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை பயணம் அனைத்து பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழித்தமைக்காக நன்றிகள். நன்றி.